ஒரு காதல். இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்களா? வளைகாப்புக்கு வந்த இடத்துல கூட கடமை தவறாம கோஷம் போடுறானுங்க. இத அரசியல் கூட்டம்னு நினைச்சுக்கிட்டானுங்களா? இதுக்காக தான் அந்த மினிஸ்டர் பொண்ணு கோவப்பட்டிருக்கு. அவ சொன்னதுல தப்பே இல்ல. ஆனா இங்க வரவங்கள நிறைய பேர் பார்க்க கிரிமினல் மாதிரி தான் இருக்காங்க. இதுல எத்தனை பேரை பத்தி சூர்யா சார் கிட்ட சொல்றது? என்ன மட்டும் வாசல்ல தனியா நிக்க வச்சுட்டு உள்ள ஜாலியா அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல சார், உங்களதான் பாராட்டி பேசிட்டு இருந்தேன். நம்பிட்டேன். ஓகே சார். புலம்பாம டியூட்டியை பாரு. எஸ் சார். கயல், எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. நீ என்னடானா அங்க குழந்தைங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இங்க மந்திரி பொண்ணுக்கு வளகாப்பு நடக்குது. அங்க அழகான சின்ன குழந்தைங்க சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி குழந்தைங்கனாலே லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமான விஷயம். ஆனா அதெல்லாம் மனப்பூர்வமா ரசிக்க என்னால முடியல பிரியா. என்ன கயல், இந்த நேரத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நீயும் புருஷனோட சேர்ந்திருந்தா உனக்கும் இந்த மாதிரிதான் வளகாப்பு நடந்திருக்கும். ஒருவேளை உனக்கும் அந்த மாதிரியே இதே போல குழந்தைங்க இருந்தாலும் இருந்திருக்கும். இல்ல பிரியா, நான் என்னோட லைஃப் பத்தி இப்ப பேசல. என்னோட நினைப்பெல்லாம் அந்த காணாம போன குழந்தை ஆர்த்தி மேலதான் இருக்கு. இந்நேரம் அவ எப்படி இருக்காளோ தெரியல. அவளை தேடுற வேலையெல்லாம் விட்டுட்டு நாமெல்லாம் இங்க வளகாப்புக்கு வந்திருக்கோம். அதான் எனக்கு கவலையா இருக்கு பிரியா. அதுக்கு இப்ப என்ன பண்றது கயல்? சூர்யா சார் திடீர்னு நம்மள இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. அவரும் கூடவே இருக்காரு. இந்த நிலைமையில நாம என்ன பண்ண முடியும்? வேற வழி இல்ல பிரியா. நான் அவருக்கு தெரியாம இங்க இருந்து கிளம்பி போலான்னு இருக்கேன். இப்படியே காலத்தை கடத்திட்டு இருந்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் பிரியா. தேங்க்யூக்கா. என்னம்மா நீ பார்த்து போக கூடாதா? இந்நேரம் கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது? தேங்க்ஸ்க்கா. ஆனா நான் கீழே விழ மாட்டேன்க்கா. எப்படி சொல்ற? அதான் என்ன காப்பாத்த நீங்க இருக்கீங்களே. நல்ல புத்திசாலித்தனமா பேசுறியே. உன் பேர் என்ன? வாணி. நைஸ் நேம். சரி, போய் ஜாக்கிரதையா விளையாடணும், ஓகேவா? சரிங்கக்கா. அக்கா, நீங்க போலீஸ்னு எனக்கு தெரியும். அதனால நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுறேன், சரிங்களா? இத ஊதுனா நல்ல பெரிய பலூனா வரும். ஆனா நம்ம சின்ன பசங்களா இருக்கிறதுனால நம்மளால ஊத முடியல. அப்படி இல்லைன்னா இத நம்ம பெரியவங்க கிட்ட ஊதி தர சொல்லி கேட்கலாமா? ஓ, கேட்கலாமே. சரி, யார ஊத சொல்லலாம்? அக்கா, இங்க கொஞ்சம் வரீங்களா? என்ன வாணி, என்ன வேணும்? அக்கா, இந்த பலூனை எங்களால பெருசா ஊத முடியல. நீங்க கொஞ்சம் ஊதி தரீங்களா? அவ்வளவுதானே, ஊதிட்டா போச்சு. குடு. அட, இங்கதான் இருக்காளா? வசதியா போச்சு, இங்க வச்சே சொல்லிடலாம். அங்கிள், நீங்களும் இங்க வாங்கல. இந்த பலூனை ஊதுங்க.
நீங்க 2 பேர்ல யார் பெருசா ஊதுறீங்கன்னு போட்டி வச்சுக்கலாம். இந்தாங்க. என்ன போட்டியா? எங்க 2 பேருக்குள்ள போட்டி வச்சா நான் தான் ஜெயிப்பேன். இப்ப பாரு, உங்க அக்காவுக்கு முன்னாடி நான் அதை விட பெருசா ஊதி காட்டுறேன். அக்கா நீங்களும் ஊதுங்கக்கா. ஐயோ, ஏதோ பாவம் அடிச்ச மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ, சார் உள்ள ஏதோ பாவம் அடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு சார். ஹலோ, நான் தான் பலூன் ஊதி வெடிக்க வச்சேன். உங்களுக்கெல்லாம் பலூன் ஊதி விளையாடுற வயசா ஆகுது. அதுவும் நீங்க பலூன் ஊதி விளையாட என்னோட கையில் தான் கிடைச்சால ஆபீசர். நீங்க வர வர கையில் விஷயத்துல ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு முறைக்கிற? அதான் பாம்பு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன உன் பிரச்சனை? இல்ல சார், நம்மள நம்பி இப்படி மினிஸ்டர் வீட்டுக்கு பந்தோபஸ்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்களே, அவங்கள பத்தி யோசிச்சு பார்த்தேன். சரி, நீ போய் வெளியில கவனமா பாரு, நான் வந்துடுறேன். எஸ் சார். சொல்லு கயல், இப்ப என்னதான் உன் பிரச்சனை? பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இது என்ன, இப்பதான் என்ன புதுசா பாக்குற மாதிரி கேக்குறீங்க? ஆமா, இது வரைக்கும் நாம ஒருத்தர் மேல ஒருத்தர் கோவத்தோட இருந்தோம். இப்ப அந்த கோவம்லாம் குறைஞ்சு மறுபடியும் நாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு புதுசா தான் பாக்குறோம். இங்க பாரு, இது நம்ம லைஃப்ல பார்ட் 2. மறுபடியும் ஒரு காதல் கதை. நாம பழசெல்லாம் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடரலாம். சொல்லு கயல், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்னால உங்களை யாருக்கும் விட்டு தர முடியல. உன்னை யார் விட்டு தர சொன்னா? விட்டு தர முடியலன்னா பேத்து கொடு, உன் கூடவே காலம் பூரா இருக்கேன். நீங்க தானே மறுபடியும் ஒரு காதல் கதைன்னு சொன்னீங்க. அப்படின்னா அந்த காதல் கதையில லவ் ப்ரப்போசல், கல்யாணம் இதெல்லாம் இல்லையா? இப்ப என்ன, லவ் ப்ரப்போஸ் பண்ணணும் அவ்வளவுதானே? இப்ப ப்ரப்போஸ் பண்ற பாரு. I love you, Kayal.